மக்கள் பிரச்சனைகளுக்காகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணி மாறும் என்றார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திடீரென்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். இரவு 8:15 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி சுமார் 2 மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டார். இதனால் பாஜக அதிமுக மீண்டும் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இதையடுத்து டெல்லியில் செய்தியாளர்கள் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி மக்கள் பிரச்சனைகள் குறித்து மட்டுமே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பேசியதாக விளக்கம் அளித்தார். கூட்டணி அமைக்கிறாங்க, இப்பதான் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க, ஒரு 15 நிமிஷம் தனியா பேசுனாங்க அப்படின்னு செய்தியெல்லாம் அது மாதிரிலாம் கிடையாது. முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் எங்களுடைய நாடாளுமன்ற நான் எங்களுடைய மூத்த தலைவரோடு சந்தித்து உள்துறை அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறோம். நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தா வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம், வாய்ப்பு கொடுத்தாங்க. மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. கல்வி மற்றும் 100 நாள் வேலை திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்க அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கூட்டணியை அறிவிக்க இன்னும் காலம் இருப்பதாக கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப கூட்டணி மாறும் என்று கூறினார். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிய அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை வீழ்த்த அதிமுக அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என்று கூறினார். எந்த கட்சியாவது நிலையா இருந்திருக்குது உண்டா? இப்ப திமுக இருக்கிற கட்சியெல்லாம் நிலையா இருக்குதா? இருக்க போகுதா? சொல்ல முடியாதுங்க. இது அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும். தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறுவது அவர் விருப்பம் என இபிஎஸ் பதிலளித்தார். அவர் அமைக்க சொன்ன நாங்க என்ன, அதாவது ஒரு கட்சி ஒரு ஸ்டாலின் ஒரு பதில் சொன்னார் தம்பி, அதுக்கு நாங்க அவை கூட்டணி கட்சியெல்லாம் நாங்க ஒரே ஒத்த கொள்கையுடைய கட்சிக்கிறாங்க, அதில் நாங்க போய் தலையிட்டு பேசணும். அது அவருடைய கட்சியுடைய விருப்பம், புரியுதுங்களா? அதிமுகவை பொறுத்தவரை தேர்தல் நேரத்தில்தான் கூட்டணி பற்றி முடிவெடுக்கப்படும் என அவர் திட்டவட்டமாக கூறினார். எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசவுள்ளது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் திடீர் பயணமாக டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். மக்கள் பிரச்சினை குறித்து அமித்ஷாவுடன் விவாதித்ததாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தாலும் கூட்டணி குறித்து விவாதித்திருக்கலாம் என்றே பேசப்படுகிறது. இந்நிலையில் அதிமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி சென்று அமித்ஷாவை இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது என திட்டவட்டமாக கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி திடீரென அமித்ஷாவை சந்தித்துள்ளதால் அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றி ஆலோசிக்க அண்ணாமலை டெல்லி செல்வதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவி குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக ஒன்றிணைவதற்கான ஒளிவட்டம் தெரிவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் அமமுக சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஓ பன்னீர்செல்வம் பிரிந்திருக்கின்ற அதிமுக ஒன்று சேர நபிகள் நாயகத்திடம் வேண்டுதலாக வைப்பதாக கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் அதிமுக ஒன்றிணைவதற்கான சூழல் குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். இணைவதற்குரிய ஒளிவட்டம் தெரிகிறது, உறுதியாக நடக்கும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை விட திமுக அரசு மிக மோசமாக மக்களை வாட்டி வதைப்பதாக விமர்சித்த டிடிவி தினகரன் அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பு தொடர்பாகவும் கருத்து தெரிவித்தார். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் நேற்று ஒரு மெசேஜ் ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும், இந்த மது வெள்ளத்தையும் ஊழல் புயலையும் நாங்கள் முறியடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு சிறந்த ஒரு அரசியல் தலைவர். அவருடைய ட்விட்டரே உங்களுக்கு எல்லாவற்றையும் உணர்த்தும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் வரும் தேர்தலில் மக்கள் நல்ல முடிவெடுப்பார்கள் என்றும் தினகரன் கூறினார். கணக்கு தப்பு கணக்கு என சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு 2026 முடிக்க வேண்டியவர்களின் கணக்கை முடித்து எடப்பாடி பழனிசாமி புதிய கணக்கை தொடங்குவார் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு கணக்கு கேட்டு கட்சி ஆரம்பித்த அதிமுக தற்போது தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். பின்னர் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் எடப்பாடி பழனிசாமி போடும் கணக்கு சரியாகத்தான் இருக்கும் என்றும்
கூட்டி கழித்து பார்த்தால் சரியாக வரும் என்றும் பதிலளித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஐ. பெரியசாமி, கடந்த ஆட்சியின் போது தாய் திட்டத்தை கைவிட்டதன் மூலம் அதிமுக தாயையே மறந்துவிட்டது என்று விமர்சித்தார். அதற்கு பதிலளித்த SP வேலுமணி, தாய் திட்டத்தை நாங்கள் நிறுத்தவில்லை என்றும் தங்களை வளர்த்தெடுத்த ஜெயலலிதாவை எந்நாளும் மறக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டார்.